Hey guys, வணக்கம் and welcome back to Passive Way. This is Muthu Kishore. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது சார்ட் ஸ்டோரி சீரிஸ். இந்த சார்ட் ஸ்டோரி சீரிஸில் இன்னைக்கு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னுடைய அனாலிசிஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அது என்ன ஸ்டாக், என்ன அனாலிசிஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இஃப் யூ மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லெட்ஸ் ஜம்ப் டு த வீடியோ. எஸ்ஜேவிஎன் அப்படிங்கிற இந்த ஷேர் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ எஸ்ஜேவிஎன் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஒரு பேட்ச் அண்ட் ஜான்ல ஒரு பேட்ச் நம்ம வந்து பை பண்ணி செல் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ புட் டுகெதர் ஒரு 5,500 rupees நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் ஃபார் ஆவரேஜ் ஆஃப் 20,000 rupees கேபிட்டல், ரைட். ஸோ இட்ஸ் லைக் 25% ஆஃப் தி ப்ராஃபிட் நம்ம வந்து மூவ் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ இதே ஸ்டாக்கை நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தார். எஸ்ஜிஎஃப் ஷேர் ஐ ஹோல்ட் 900 ஸ்டாக்ஸ் அட் 125 ஷால் ஐ ஹோல்ட் ஆர் செல் அப்படின்னு கேட்டிருந்தது. நம்மளோட பாலிசி என்ன அப்படின்னா வந்து வி வில் டெல் தி ஃபேக்ட்ஸ். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் இதுதான்றத அந்த ஃபேக்ட்ஸ் கொடுக்கறது தான் வந்து என்னோட வேலை இருந்தது. டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். நான் எடுக்க போகிற ட்ரேட்ஸ்க்கு, நான் பர்ச்சேஸ் பண்ணுற ட்ரேட்ஸ்க்கு வந்து நான் டேக் அ டெசிஷன். அந்த டெசிஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நான். பட் நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் இருந்தது. ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் ஆன் தட். பட் உங்களுக்கு ஃபேக்ட் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அதை நான் கொடுத்துருவேன், ரைட். ஸோ லெட் இஸ் ஜம்ப் இன் டு தி ஃபேக்ட். ஸோ எஸ்ஜேவிஎன் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஃப்ரம் மார்க்கெட் இன் May 2010. ஸோ அப்போ இருந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்காங்க. ஐபிஓவில் உள்ள வந்து இன்வெஸ்டருக்கு அட் த பீக் தேவ் கிவன் 5.3 times ரிட்டர்ன்ஸ், ரைட். அண்ட் they are right now at 3.8 times ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, which is actually good, not good, which is actually okay தான். பிகாஸ் இன்னைக்கு மார்னிங் கூட நம்ம வந்து 308 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்த நம்ம வந்து மகாராஷ்டிரா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம் நம்ம வந்துட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் ஓகே ரிட்டர்ன் தான் அது. பட் ஸ்டில் நம்ம வந்து தெர் ஆர் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் ஆக்சுவலி லாஸஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க ப்ராஃபிட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் we need to appreciate them, ரைட். ஸோ கமிங் பேக் டு ரீசன்ட் அனாலிசிஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, அவரோட ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் வந்து 125. அதை வந்து இப்போதைக்கு பிளாட் பண்ணி வச்சுப்போம் நம்ம. 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அவர். 900 ஷேர்ஸ்னா ரஃப்லி ஒரு 1.1 lakhs 1.12 lakhs வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அவர், ரைட். ஸோ இப்போ அவரோட பொசிஷன் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ரைட் நவ் அட் ப்ராஃபிட் ஒரு 5% ஆக்சுவலாக ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ ஒரு 5,000 to 6,000 rupees அவர் வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பார் அவர். ஸோ இந்த ப்ராஃபிட்லேயே கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாமா இல்லை வந்து ஹோல்ட் பண்ணலாமான்றது அவரோட கேள்வி, ரைட். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we can draw this ஃபிபனாச்சி. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா ஃபிபனாச்சி டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த லோ டு ஹை நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம். நம்ம பிளாட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பையிங் ப்ரைஸ் கீழே ஓகே ஆக்சுவலாக வந்து இந்த பீக் அப்புறமா வந்துட்டு இந்த 112 இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வரைக்கும் ஆக்சுவலாக வந்து கரெக்ஷன் நடந்திருக்கு. which is roughly around the 38.2% லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்ல, ரைட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து அடுத்து ஃபர்தராக வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இடையில எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வந்து அடுத்து புல்லிஷ் ஆகுமா இல்லை வந்து கரெக்ஷன் ஆகுமா, கரெக்ஷன் ஆகும்போது எங்கிருந்து திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்மளால கேட்ச் பண்ண முடியும் யூசிங் ஹார்மோனிக் அனாலிசிஸ், ரைட். ஸோ இப்போதைக்கு வாட் ஐ வுட் பர்சனலி டூ இஸ் ஐ வுட் ஆக்சுவலி இஃப் ஐ ஹாவ் தி கெப்பாசிட்டி, என்னால் வந்து எடுத்திருக்கிற பொசிஷன் வந்துட்டு என்னோட ரிஸ்க்கை வந்து ரொம்ப லிமிட்டட் ரிஸ்க் தான் இருக்கும் எனக்கு. அந்த லாஸ் வந்து நோஷனல் லாஸ் எனக்கு ஆனாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமையில் நான் இருந்தேன் அப்படின்னா ஐ வில் ஹோல்ட் தி ட்ரேட் அண்ட் வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ், ரைட். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பெருசாக பிளானோடய நான் போகல நான் அப்படின்ற சுச்சுவேஷன் சில ட்ரேட் என்டர் ஆனா அப்படின்னா ஐ வில் ஆக்சுவலி கிவ் தி ட்ரேட் இன் ப்ராஃபிட் அண்ட் எக்ஸிட் தி ட்ரேட், ரைட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஜேவிஎன் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு ஜோனுக்குள்ளார கொஞ்ச நாளைக்கு சைட்வேஸில் சுற்றும். இதை பிரேக் பண்ணி மேலே போனா அப்படின்னா நல்ல சாலிடாக க்ளோசிங் வச்சா அப்படின்னா தெர் இஸ் அ ஹை பொட்டன்ஷியல் தட் திஸ் கேன் கோ வெரி ஹை வேல்யூ. நல்ல ஒரு ரீசனுக்கே ஆக்சுவலாக போக வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து. பட் அதுவே வந்து அவன் கீழே வந்துட்டான் அப்படின்னா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 132 கிட்டத்தட்ட 253 நியர்லி டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கேருந்து மேலே போகும்போது. இந்த இதுக்கு மேலே நல்ல க்ளோசிங் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சான் அப்படின்னா இன்கேஸ் அப்படி நடக்காம கீழே இங்கே வந்து க்ளோசிங் வச்சானா திஸ் கேன் கம் ஈவன் அப் டு 34 rupees. 34 இஸ் லைக் 100 ரூபி கீழே வரும். கிட்டத்தட்ட 78% வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பொசிஷன் வந்து
லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ லீவ் திஸ் டெசிஷன் டு யூ. ஐ கிவன் தி ஃபேக்ட்ஸ். இந்த 2 லெவலில் தாண்டி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் நான் என்னுடைய ட்ரேடிங் டெசிஷனை வந்து எடுப்பேன் நான். அது வரைக்கும் ஐ வில் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் சார்ட். ஐ வில் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஸ்டாக். ஸோ நீ ஆல்ரெடி பொசிஷன் எடுத்திருக்கவங்க வந்துட்டு அந்த டேட்டா பேஸ் பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டேக். வித் திஸ் நோட், திஸ் இஸ் முத்துகிருஷ்ணன் signing off. We will meet in another video. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.